வர தேர்தலில் திமுக பெண்களுக்கு 19 இடத்தையும், அதிமுக 20 இடத்தையும், தாவேக 24 இடத்தையும் கொடுத்துருக்கு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சரிசமமாக 117 இடங்களை வந்து சரிசமமாக கொடுத்துருக்கு. இதுவே பெண்களோட வெற்றி. இது எப்படி பெண்களோட வெற்றியாகும்? 20 சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க 3 கட்சியும். எப்படி வந்து பெண்களோட வெற்றினா கண்டிப்பாக பெண்களோட வெற்றி தான். ஏன்னா ஒரு சீட்டு 2 சீட்டையும் கொடுத்துக்கிட்டு பெண்களுக்கு நாங்கள் தான் மாற்றினோம், பெண்கள் நாங்கள் வந்து தான் அவங்க காப்பாற்றிக்கிறோம், பெண்கள்லாம் வந்து அடுப்பூதும் பெண்கள் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி வாக்கு மட்டும் வாங்கிட்டு இருந்தால். ஆனால் களத்தில் வாய் மட்டும் தான் பேசுவோம். களத்தில் ஒரு சீட்டு 2 சீட்டு மட்டும் தான் திராவிடம் கூட்டுச்சு. இதுக்கு மத்தியில் பெண்கள் தான் மாற்று, சரிபாதி இடம் ஆணுக்கு ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 இடங்களை சரிசமமாக கொடுத்து வாயில் மட்டும் பேசாமல் களத்தில் செஞ்சு காட்டிட்டு நாம் தமிழர் கட்சி. இந்த களம் மாறி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை மாறணும் காட்டி தான் ஒருத்தர் 19 கொடுத்தா அதை விட 20 ஒருத்தர் கொடுக்க, அதில் கூட 24 ஒருத்தர் கொடுக்குறான். ஏன்னா அந்த மகளிருக்கு 1000 ஒருத்தர் 2000 ஒருத்தர் 2500. இது மாதிரி இந்த அரசியல் தான் பண்ணுறான். இவன் சம உரிமை கொடுக்கானுங்க கிடையாது. இதே வந்து இவனுக்கு அவனோட அதிகமாக நம்ம கொடுத்துறோம், நம்மளோட அதிகமாக கொடுத்துறாங்க தான் பண்ணுறானே தவிர வேறு சம அரசியல் பண்ண கிடையாது. இருந்தாலும் இது பெண்களோட வெற்றி தான். ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுத்தோன்னே இன்றைக்கி 20 சீட்டு கொடுத்து வச்சுக்கோங்க, மிகப்பெரிய வெற்றி தான். இது பெண்களோட வெற்றி, நாம் தமிழர் கட்சி, நம்ம தாய்மார் வெற்றி, நம்மளோட வெற்றி என்கிறதுல எந்த மாற்று கருத்து வேணாம்.